படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாருமே ஈஸியா யூஸ் பண்ற ட்ரேடிங் ஆப், பெஸ்ட் தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் டீம், ஃபாஸ்ட் வித்டிராவல் அண்ட் டெபாசிட் இதெல்லாம் இருக்கிற பெஸ்ட் அண்ட் சூப்பரான ஃபாரெக்ஸ் புரோக்கர் ரிஃபா எஃப்எக்ஸ் இவங்கள பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோல போலாம். சோ ஃபாரெக்ஸ் புரோக்கரை செலக்ட் பண்றதுன்ற ரொம்ப கஷ்டமா கிடையாது, ஈஸியான வேலை தான். ஆனா மெயினான ஒண்ணு, சோ நிறைய ஃபேக் புரோக்கர்ஸா இருக்காங்க. மெயினா பாத்தீங்கன்னா லைசென்ஸ் அவங்களுக்கு இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். சோ ரிஃபா எஃப்எக்ஸ் பாத்தீங்கன்னா பக்கா லைசென்ஸ் வச்சிருக்காங்க. இதோட ஃபுல் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வெப்சைட்ல எல்லாமே கிளியரா கொடுத்திருக்காங்க. சோ நம்ம ஃபாரெக்ஸ் புரோக்கரை சூஸ் பண்ணும்போது செகண்டா நம்ம என்ன செக் பண்ணணும் பாத்தீங்கன்னா அவங்க என்னென்ன லாங்குவேஜ்லாம் செலக்ட் பண்றாங்க, நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து படிச்சவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி 8th 6th படிச்சவங்க கூட ட்ரேடிங் நல்லா கத்து ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ ஆனா நிறைய ஃபாரெக்ஸ் புரோக்கர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ்ல சப்போர்ட் இல்ல. சோ இந்த ரிஃபா எஃப்எக்ஸ் பாத்தீங்கன்னா தமிழ், அப்புறம் மலையாளம், அப்புறம் ஹிந்தி, இது மாதிரி வந்து ஒரு 7-8 லாங்குவேஜ்ல சப்போர்ட் பண்றாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்க வாட்ஸ்அப்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சோ இன்ஸ்டாகிராம்லயும் சரி, இமெயிலையும் சரி, சாட் சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கு. நீங்க வந்து வாட்ஸ்அப்ல எதனா ஒரு கொஸ்டின்ஸ் என்ன டவுட் கேட்டீங்கன்னா இமிடியேட்டா உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்றாங்க. சோ இது எனக்கு ரொம்ப பிளஸ் பாயிண்டா தெரிஞ்சது. சோ கஷ்டப்பட்டு நம்ம ட்ரேட் பண்ற நம்மளுக்கு என்னன்னா ட்ரேடிங் முடிச்ச உடனே அந்த வித்ட்ரால் பண்ணி எடுக்கணும். சோ மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா வித்ட்ரால் கொடுத்தா உங்களுக்கு 24 ஹவர்ஸ்லாம் காசு வராது, ரொம்ப டிலே பண்றாங்க. சோ ரிஃபா எஃப்எக்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து 24 ஹவர்ஸ்ல வந்து வித்ட்ரால் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா வித்ட்ரால் ஈஸியா கிடைக்குது. அது இல்லாம பாத்தீங்கன்னா நீங்க பேங்க் டீடைல் மட்டும் கரெக்டா கொடுத்தா போதுங்க. ஜிபே, அப்புறம் போன் பே, பேங்க் அக்கௌண்ட், அப்புறம் கிரிப்டோ மூலமா கூட நீங்க ஈஸியா வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். சோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சோ இந்தியால இருக்கிற லோக்கல் பேங்க் கரன்சி மூலமா தான் நம்ம வித்ட்ரால் பண்ணுவோம், லோக்கல் கரன்சி மூலமா தான் நம்ம வந்து டெபாசிட் பண்ணுவோம். சோ அதனால இந்த டிரான்சாக்ஷன்லாம் வித்ட்ராவல் அண்ட் டெபாசிட் எந்த ஒரு கவலையும் பட வேணாம். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பத்தி நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேர் கத்துக்கணும்னு ஆசைப்படுவீங்க. இவங்க ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்லாம் பாத்தீங்கன்னா வெபினார்ல நம்ம தமிழ் லாங்குவேஜ்ல வரை டீச் பண்றாங்க. இது மூலமா நம்ம ட்ரேடிங்கும் கத்துக்க முடியும், நம்மளுக்கு தெரிஞ்ச நிறைய டவுட்ஸ் நம்ம வந்து கேட்க முடியும், அவங்க ஈஸியா கிளியரும் பண்றாங்க. இன்னொரு சூப்பரான விஷயம் சொல்றேன், இல்ல ட்ரேடிங் மட்டும் இல்லாம ரெஃபரல் மூலமா கூட நம்ம லைஃப் லாங் ஏர்ன் பண்ணலாம். ஐபி அப்படின்னு ஒரு இருக்கு. சோ ரிஃபா எஃப்எக்ஸ்ல உங்க மூலமா உங்க ஃப்ரெண்ட் யாரனா ரெஃபர் பண்ணீங்கன்னா அவரு டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது சோ ரிஃபா எஃப்எக்ஸ் மூலமா உங்களுக்கு 30% வரைக்கும் கமிஷன் கிடைக்கும். இதை நீங்க ஒரு சைடு இன்கமாவ கூட பண்ணலாம். சோ நல்லா இது மூலமா கூட நீங்க ஏர்ன் பண்ணலாம். எனக்கு இந்த ஃபாரெக்ஸ் புரோக்கர் வந்து ரொம்ப வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தது. சோ அதனால தான் இந்த ஒரு ஆப் வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படி சொல்லி ரெஃபர் பண்றேன். சோ எப்படி அக்கவுண்ட் ஓபன் பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஃபா எஃப்எக்ஸ் நீ கூகுள்ல சர்ச் பண்ணாலே வரும். அது இல்லாம லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன். சோ லிங்கை கிளிக் பண்ணி டைரக்டா பார்த்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன டவுட் இருக்கு, கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தா பாத்தீங்கன்னா வெப்சைட்லயே வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்திருக்காங்க. சோ அதுல நீங்க சாட் பண்ணாலும் உங்க டவுட்லாம் கிளியர் பண்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம் சப்போர்ட், சாட் சப்போர்ட்லாம் பண்றது நிறைய இருக்கு. நீங்க இன்ஸ்டாகிராம் கூட டிஎம் பண்ணலாம். ஏன்னா டவுட் இருந்தா நான் சொன்ன மாதிரி உங்க வாட்ஸ்அப் கிட்ட சாட் பண்ணுங்க. சோ இந்த ரிஃபா எஃப்எக்ஸ் யாரெல்லாம் யூஸ் பண்றீங்க அவங்களோட ஃபீட்பேக் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ட்ரேட் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பாய்.